வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமானது தான். ஆனா சில உணவுகளை தவறான கூட்டணியில் சாப்பிட்டா அது நமக்கு நஞ்சாக மாறலாம். இன்னைக்கு வீடியோல வெண்டைக்காய் சாப்பிட்ட பிறகு தவிர்க்கக்கூடிய உணவுகளை தான் பார்க்க போறோம். அது என்னென்ன உணவுகள், எப்படி சேஃபான முறையில் சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய உடல் நலத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கும். வெண்டைக்காய் இதை இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர் ஓக்ரா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அற்புதமான உணவு. நம்ம வீட்டில் அடிக்கடி சாப்பிடப்படக்கூடிய ஒரு காய்கறி. இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, நார்ச்சத்து அதிகம், இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும், ஜீரணத்திற்கு உதவும், உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஆனால் சாப்பிட்ட பிறகு சில உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிட்டா உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அந்த என்ன உணவுகள், அந்த தவறான சேர்க்கைகள் இப்போ பார்க்கலாம். அதில் நம்ம முதலாவதா பார்க்கக்கூடியது வெண்டைக்காய் ப்ளஸ் பால் தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெண்டைக்காய் சாப்பிட்ட உடனே பால் குடிப்பது ரொம்பவுமே தவறு. நீங்கள் நினைக்கலாம், ஏறா வெண்டைக்காய் சாப்பிட்டு பால் குடிக்கிறது? நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் நம்ம உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். நார்மலாக நம்ம வீட்டில் இருப்போம், பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மதியானம் வெண்டைக்காய் பொரியல் இல்லை வெண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். சரி, ஒரு குழந்தைக்கு தூக்கம் வருது, சின்ன குழந்தையா இருந்தால் தூக்கம் வருது, பால் கேட்பாங்க, நம்மளும் உடனே கொடுத்துருவோம். ஸோ அதெல்லாம் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தவறு. இது குழந்தைகளுக்கு மிகவும் பாதிப்பை தரும். பெரிய வயதானவர்களுக்கு, முக்கியமாக 60 வயதை கடந்தவர்களுக்கும் இது பாதிப்பை தரும். எல்லாருக்கும் தரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் உடல் வாகும் வேறுபட்டு இருக்குது. அதனால சிலருக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், சிலருக்கு ஓரளவு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஸோ வெண்டைக்காவுடன் நம்ம பால் ஒருபோதும் குடிக்கவே கூடாது. அப்படி நீங்க குடிச்சிங்கன்னா ஜீரண பிரச்சனை ஏற்படும், வயிற்றுல புண் ஏற்படும், ஃப்ளோட்டிங் ஏற்படும், சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். வெண்டைக்காயில இருக்கக்கூடிய அந்த சளித்தன்மை, அந்த வளவளப்பு தன்மை, பாலும் ரெண்டும் சேரும்போது உடல்ல ஜீரணம் ஆகா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சீராக ஜீரணம் ஆவறதுல பிரச்சனை ஏற்படுத்தப்படும். ஸோ அதனால தான் வெண்டைக்காயும் பாலையும் ஒருபோதும் சேர்த்து எடுக்கக்கூடாது. வெண்டைக்காய் சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் இடைவெளி விட்டு அடுத்து பால் அருந்துறது ரொம்பவே நல்லது. நம்ம இன்னமே கவனித்து ஒவ்வொரு உணவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்போம், திடீர்னு நம்மளுக்கு வாந்தி வரும், வயிற்று பிரச்சனை ஏற்படும், அலர்ஜி, ஸ்கின் எல்லாம் ஏற்படும். எதனால வந்துச்சுன்னு தெரியாது. அதனால தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னுமே உணவுகளை பார்த்து கையாள வேண்டும். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, வெண்டைக்காய் ப்ளஸ் அதிக அமிலம் இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க. அதிக அமிலம்னா என்ன கேட்குறீங்கன்னா, சிட்ரஸ் பழம் தான். நம்ம சொல்லணும்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய பழம் தான் சொல்லுவோம். லெமன், ஆரஞ்சு, நார்த்தம்பழம், இதில் எல்லாத்துலேயுமே சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த உணவுகளை நம்ம எடுக்கக்கூடாது. வெண்டைக்காய் சாப்பிட்ட பிறகு லெமன் ஜூஸ் குடிக்கிறதோ இல்லை ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதோ, ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதோ, இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதனால என்ன ஆகும்னா, வயிற்றில் அசிடிட்டி பிரச்சனை ஏற்படும், செரிமானம் ரொம்பவே ஸ்லோவாகும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ நம்ம ஏதோ ஒரு உணவை சாப்பிட்றோம், ஒரு ஜூஸை குடிக்கிறோம், அதுவும் முக்கியமாக வெயில் காலம், கோடை காலம் வந்தோடனே மதியானம் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம், ஒரு ஜூஸ் எடுப்போம். ஸோ இன்னுமே வெண்டைக்காய் சாப்பிட்ட பிறகு இந்த அமிலம் இருக்கக்கூடிய ஜூஸ் வகைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு தவறான சேர்க்கையை பார்க்கலாம். அது வாழைப்பழம் ப்ளஸ் பால் தாங்க. எல்லாருமே பனானா மில்க் ஷேப் குடிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அதுவும் இப்போ ட்ரெண்டில் அது அதிகமாகவே இருக்குது. அது ஒரு தவறான ஒரு சேர்க்கை. அது வாழைப்பழமும் பாலும் காம்பினேஷன் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா உடலில் ஹெவினஸ் ஏற்படும், சோர்வு ஏற்படும், மைண்டு ரொம்பவே ஸ்லோவாக ஆகி அந்த ஃபீலிங், அந்த மூடே சரியில்லாமல் போயிடும், டைஜஷன் பிரச்சனை அங்கே ஏற்பட. ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட இந்த ஒரு காம்பினேஷனை மிகவும் தவறான ஒரு காம்பினேஷன் மற்றும் நஞ்சுகளை உருவாக்கக்கூடிய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இதை பாதுகாப்பான முறையில் சாப்பிட்லாங்கிறத பார்த்தலாம். பனானா ஸ்மூத்தி குடிக்காமல் இருக்க முடியாது, நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னா அதில் சில பொருட்களை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். என்ன பொருட்கள்னா, ஏலக்காய், லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இதை எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும்.
அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, ஜூஸ் கூட எப்பவுமே தானியங்கள சேர்த்து சாப்பிடவே கூடாது. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, காலை உணவுல ஜூஸும், தானியங்கள் 2யுமே வந்து சேர்த்து எடுத்தா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காலை உணவு அப்படின்னு நெனச்சு எடுக்குறாங்க. இது மிகவுமே தவறான ஒரு சேர்க்கை. ஏன்னா, ஜூஸ்ல வந்து இருக்கக்கூடியது ஆசிட். அ க தானியங்கள்ல வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ இது 2மே சேரும்போது என்சைம்ஸ வந்து பாதிக்கும். அதனால எப்பொழுதுமே தனித்தனியா எடுக்கிறது தான் நல்லது. இதனால கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ரொம்பவே ஸ்லோவாகும். எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காது. வயிற்றுல வாய்வு பிரச்சனை, ஃப்ளோட்டிங்ஸ், வயிறு உப்பசம், வீக்கம் இது மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால இந்த ஒரு சேர்க்கைய தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதற்கு மாற்றாக சரியாக சாப்பிடுவது எப்படின்னா, ஜூஸ் வேறு நேரத்தில குடிக்கலாம். காலை உணவுல பழங்கள், நட்ஸு, ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம். இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிடலாம். தானியங்கள் எடுக்கிறாங்க, தானியங்கள மட்டும் நீங்க சாப்பிடணும். அடுத்து சரியான உணவு சேர்க்கைக்கான டிப்ஸ வந்து பார்க்கலாம். நல்ல செரிமானத்திற்கான ஒரு டிப்ஸ் தான் இது. எப்பவுமே பழங்கள நம்ம தனியா சாப்பிடணும். ஆ அடுத்து வந்து பால் கூட எப்பவுமே லைட்டான உணவுகள மட்டும் தான் சாப்பிடணும். ஹெவியான ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து செரிமானம் ஆகுறதுல பிரச்சனை ஏற்படும். அதனால எப்பவுமே வந்து பால் கூட எந்த ஒரு ஹெவியான ஃபுட்டுமே எடுக்கக்கூடாது. இப்ப நான்வெஜ், சிக்கன், மட்டன் இதெல்லாம் வந்து சாப்பிட்றத நீங்க அவாய்ட் பண்ணணும். பால் குடிச்சதுக்கப்புறம் இப்ப சிக்கன், மட்டன் சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து சிக்கன், மட்டன் சாப்பிட்டுட்டு கூட பால் குடிக்கக்கூடாது. இது எல்லாமே 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் எடுக்கணும். இல்லன்னா உங்களுக்கு செரிமானத்தில பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி தான் பாலு, முட்டை இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே நம்ம பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும். அப்பதான் நம்மளுக்கு நல்ல ஒரு செரிமானம் ஏற்படும். ஸோ இனிமே வந்து நீங்க உணவுகள சாப்பிடும் பொழுது சேர்க்கை எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுகிட்டு சாப்பிடுங்க. நண்பர்களே, நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது மட்டும் முக்கியம் இல்லங்க. எப்படி சேர்த்து சாப்பிட்றோம்ங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோவ பார்த்தது போல வெண்டைக்காய் பால வந்து தவிர்க்கணும். பனானா பிளஸ் மில்க்க வந்து அதிகமா சேர்க்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஜூஸ் கூட வந்து தானியங்கள சேர்க்கிறத வந்து தவிருங்க. ஸோ உங்க உடல நீங்க தான் கவனிச்சுக்கணும். உங்க உடலுக்கு ஏத்த மாதிரியான உணவுகள நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நீங்க எப்படி இவ்வளவு நாளா வெண்டைக்காய எந்த உணவுகளோடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பகிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.